ஆகும். வீரமற்ற விவேகம். ஆமா, விவேகமற்ற வீரமும் வீரமற்ற விவேகமும் பயன் தராது அப்படின்னு சொன்ன மகான்கள் அல்லவா. ஏன்னா ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகமாக இருக்க வேண்டும். சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர் திருவாக்கு. அந்த திருவாக்கா சொன்ன அந்த மகான் நாரிய பின்னாக்குங்க. உலகத்துல தேவர் மகான் டாக்டர் APJ அப்துல் கலாம், அதே போல மகாத்மா அன்னை தெரசா, அதே போல இப்படி விவேகானந்தர், அதே போல கௌதம புத்தர், அதே நேரத்தில் அப்பேற்பட்ட சித்தார்த்தாவாக இருந்தவர்தான் கௌதம புத்தராக மாறினார். ஆமா, சமண மதமா பௌத்தமா? சமண மதம். சமண மதம். ஏன்னா அதே கரம்சிங் காந்தியாக இருந்தவர் தான் மக்களால் மகாத்மா காந்தி என்று போட்டப்பட்டார். அதே வெறும் அதே போல முத்துராமலிங்க தேவர் என்ற பெயர் இருந்தாலும் மக்களால் சூட்டப்பட்ட பெயர் சாதாரண பெயர் தெய்வீக திருமகனா. தெய்வீக திருமகன். தெய்வீக திருமகன்னா தெய்வமும் முருகனும் அவர் ஒன்னா இருப்பாங்களாம். அவர் இறந்த போது மகிழம் இறந்ததுன்னு வரலாறுல படிச்சிருக்குமா இல்லையா? உண்மை உண்மை உண்மை. அப்ப தமிழ் தெய்வம் யாருன்னா ஐயா. ஏன்னா 9 வயதிலே வள்ளலாருக்கு முருகன் காட்சி தந்தான், திருத்தணி முருகன். அதே மாதிரி ஐயாவும் அந்த தெய்வீக அருள் குடாட்சம் உடையவர். உண்மைதான். இப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் இருக்கிறதுனால இன்னும் அவர்களுடைய புகழை பாடுறோம். இன்னைக்கு மக்கள் மங்காம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பாட்டு பாடினாலும் ஐயா தேவர் பாட்டு ஒண்ணு பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்கிறாங்கன்னா காரணம் அதுதான். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிலையா இருக்கக்கூடிய மகான்களிலே ஐயா அவரும் ஒரு மகானாக இருக்கிறார். இந்த இடத்திலே இங்க மட்டுமா பாடுறீங்க? திருமயத்துல அந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டா குளத்துப்பட்டி, அறந்தாங்க ஏரியாவை எடுத்துக்கிட்டா சேவர ரவிச்சந்திரன். எல்லாம் மக்களுடைய, ஏன்னா மக்களுடைய ரசிகர்கள் எல்லாம் முகம் பார்க்கும் கண்ணாடி தம்பி. ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாது. ஒரு கண்ணாடியில முகத்தை பாக்கணும்னா கண்ணாடியில ரசம் இருந்தாத்தான், பின்னாடி ரசம் இருந்தாத்தான் முகம் தெரியும். அந்த ரசம் இல்லைன்னா முகத்தை பார்க்க முடியாது. அதே போல கலைஞனுக்கு, நாடக கலைஞனுக்கு ரசிகர்கள் ரசம் மாதிரி முகம் பார்க்கும் கண்ணாடி. அந்த ரசனைங்கிற ஒண்ணு இருப்பதனாலதான் எத்தனை ஊர்களுக்கு போனாலும் நம்மளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்லலாம். இந்த மாதிரி இப்பேற்பட்ட தன்மையிலே இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா நான் யாருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? நீங்கள் யார் என்று நான் அறிவேன், நீங்கள் யார் என்று நான் அறியதே. குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிபார்க்கும் தன்மை உண்டு. அப்ப அறிவீர்கள். ஏன்னா மானசம், அண்டசம், உப்பிசம், சராயிசம், பாயாசம், ஆயசம் அது இதுல வராதியா. இது 4 வகை தன்மைகள், 4 வகை பிறப்பு உலகத்துல. இப்ப கோழி, இந்த ஆடு, இந்த மாடு, அதே போல மனிதன், இந்த 4 வகை தன்மைகள் பிறப்பின் வகைகள். ஆமா, தோன்றுவது ரிஷிகள் கணக்கு. ரிஷிகள் கணக்கு. இப்ப கமண்டலத்தில் தோன்றியவன் அகத்தியன். அதே தவளைக்கு தோன்றியவன் மண்டூக மகரிஷி. நாய்க்கு தோன்றியவன் சவுனகன். குதிரைக்கு பிறந்தவன் அஸ்வத்தமன். கிளிக்கு தோன்றியவன் சுகர் முனிவர். சுகர் முனிவர். அதே போலத்துல இதெல்லாம் தோன்றக்கூடிய தன்மைகள் கணக்கு. ஆனால் பொறிக்கும் கணக்கு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப முட்டை இருக்கு. ஆமா, முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தாலும் குஞ்சு வரும். சிப்ப திறந்தா குஞ்சு வருமா? இல்ல, விசித்திரமா இருக்கு. எப்படி சிப்ப திறந்தா குஞ்சு வரும்? முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். ஆமா, சிப்ப திறந்தா குஞ்சு வரும். எதுக்கு சொன்னேன்? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? விடிஞ்சா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. ஆமா. நேத்து வியாழக்கிழமை. ஆமா. நேத்து என்ன கிழமை? புதன்கிழமை. ஆமா. நாள் செவ்வாய்க்கிழமை. ஆமாங்க, செவ்வாய்க்கிழமை சந்தை. கமுதி சந்தை. ஆமா. அந்த சந்தையில வச்சிருப்பாங்க என்னது, இந்த கலர் குஞ்சு, கோழி குஞ்சு இருக்குல்ல. ஆமா, அந்த குஞ்ச ஒரு கூடைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, அதை 20 ரூபாய் கொடுத்தோம்னா 2 குஞ்சு தருவேன். சிப்ப திறந்து, அந்த சிப்ப திறந்த உடனே அந்த குஞ்சு வெளியில நீட்டு. நான் கூட ஏதோ நினைச்சிருக்கேன். ரொம்ப புத்திசாலியா பேசுறியப்பா. உங்களோட சேர்த்து இல்ல. சரிங்க. அப்ப அதான் கற்றாரி காமுருவன். தான் படித்த கல்வியினால் அறிவாளி ஆக்கள் சொல்லக்கூடியவன் பெரிய அறிவாளி ஆகி விடுகின்றார். அந்த மாதிரி இந்த இடத்துல அது பொறிக்கும் கணக்கு, போடும் கணக்கு, குட்டி கணக்கு. பாடு குட்டி போட்டா ஆட்டுக்குட்டி, பன்னி குட்டி போட்டா பன்னி குட்டி, கழுத குட்டி போட்டா கழுத குட்டி, நாய் குட்டி போட்டா நாய்க்குட்டி. இதான் நாய்க்குட்டின்றோம். அதே போல
அந்த காமாட்சிக்கு என்ன பிள்ளை பிறந்திருக்குதுன்னு கேட்டோம்னா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அவன் இந்த மீனாட்சிக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அவன் பிறப்பது பிள்ளை கணக்கு. இதுதான் மானசம், அந்தசம், உப்பிசம், சராயிசம். நான் சொன்ன பாயாசம் சாப்பிடுவேன். பாயாசத்தை குடிச்சு பிள்ளை வித்தாங்கல்ல ராமாயணத்துல. ஓஹோ, யாகத்துல வந்த பாயசத்தை கண்ணுக்கு குடிச்சதுனாலதானே 4 பிள்ளைங்க பிறந்துச்சு. யாருக்கு? ராமன், பரதன், சத்ருகனன், இலக்குவனன் அப்படின்னு. ராமனுடைய அம்மா யாரு? கோசலை. பரதனுடைய அம்மா கைகை. அவன் கைகை தான் நம்ம அம்மான்னு, கோசலை அம்மான்னு ராமனுக்கு தெரியாது. கைகை தான் அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு ராமன் மேல், ராமச்சந்திரன் மேல பெரிய பாசம். அதனாலதான் அவனை ராமச்சந்திரான்னு கூப்பிட்டா. ராமச்சந்திரா, ஏன்னா ராமன் வந்து சூரிய குலம். சூரிய குலத்திலே உள்ள ராமனுக்கு ஏன் ராமச்சந்திரங்கிற பேர் வந்துச்சுன்னா வளர்ப்பு தாய் கைகையால் வந்த பெயர் தான். ஏன்னா இரவிலே வருபவன் சூரியன் சந்திரன், பகலிலே வருபவன் சூரியன், பகலவனில் சொல்லக்கூடிய சூரியன். அதனால்தான் சூரிய குலத்திலே வந்த ராமனுக்கு அந்த சந்திரன் மீது ரொம்ப ஆவல். சின்ன 5 வயசு குழந்தையா இருக்கிறச்சு அம்மா அந்த சந்திரனை பிடிச்சு கொடுங்க விளையாடணும்னு சொன்னானோ. இன்னைக்கு காதல் விளையாட்டிலே குழந்தைகள் கூட, நிலா கூட, சந்திரன் கூட பிம்பமாகி விடுகிறது அல்லவா. அந்த நிலாவத்தான் கையில பிடிச்சேன் ராசாத்திக்காக, எங்க கொஞ்சம் நான் பக்குறேன், உள்ளவாடி கொஞ்சம் நான் காட்டுறேன். அப்ப காதல் விளையாட்டில் நிலா கூட பொம்மையாகி விடுகிறது அல்லவா. அப்ப குழந்தை 5 வயசு குழந்தை சந்திரனை கேட்கின்றான்னு நினைத்த கைகை என்ன பண்ணா, தோழிகளை அழைத்து அகலமான ஒரு பாத்திரம், அண்டான்னு சொல்றோம்ல, அதை கொண்டு வர சொல்லி அது நிறைய தண்ணீரை ஊற்றி அந்த சந்திரனை பிம்பம் தண்ணி நிழல்ல தெரியும்படியா வச்சாலாம். வச்சு ராமனை கூப்பிட்டா. ஏன்னா சந்திரனை கேட்கும் போது எடுத்து என்ன புடிச்சு கொடுக்க முடியுமா? முடியாது. கையில அந்த கிட்டத்துல இருக்காரு. வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராமன் கைக்கு கொண்டு வரணுமே. ஆக நிழலாக காமிப்போம் அப்படின்னு காமிச்சாலாம். இதை பார்த்தோன்னு 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? தலை அப்படியே தவந்துச்சா தண்ணியில, அந்த தண்ணியில அப்படியே கைய வைக்கிச்சாருல. கைய வச்சோன்னு நிழலாக இருந்த சந்திரன் நிஜமாகவே ராமன் கைக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டாரு. அப்பதான் சொன்னால, என்னுடைய சந்திரனை கேட்ட என் மகனே ராமச்சந்திரா. அதனால்தான் ராமச்சந்திரன் என்ற பெயர் ராமாயணத்திலே வளர்ப்பு தாய் கைகையால் வந்த பெயர் தான் அந்த பெயர். கைகை சூட்டப்பட்ட பெயர், காரண பெயர். அதே போல இந்த இடத்துல ஒரு பெண் இருக்கு, அவளுக்கு ஒரு பேர் இருக்கு, அது ஒரு காரண பெயர். எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குமா இல்லையா? இல்லங்க, அந்த பேரு தெரியாம வைக்கிறாங்க. எப்படி? ஆமா, கண்ணே தெரியாது அவனுக்கு பேரு கண்ணாயிரம் வைப்பாங்க. ஒரு வரப்ப ஓடி தாண்ட மாட்டேன், அவனுக்கு பேரு தாண்டவராய. பிச்சைக்காரனுக்கு 10 பைசா போட மாட்டேன், அவனுக்கு பேரு தர்மராஜன். 8 அடி உயரம் தேவராயா மாதிரி வளர்ந்துருப்பாரு. அண்ணன் சின்ன சாமி எங்கடைக்கு முகனை ஏட்டிக்கு போட்டு 100 நாள் வேலைக்கு தான் போகும். பொம்பளை ஆளுக்கு பேரு கோடீஸ்வரி. கோடீஸ்வரி பேர்லயாவது கோடீஸ்வரி தம்பிங்கிற ஒரு எண்ணம் தான். சரி தம்பி, சோத்துக்கு என்ன பண்றீங்க? பிய திங்கிறேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? வைட்டமின் திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இச்சமுடன் எந்தளவில் என்றபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்டமிட்ட பஞ்சமே ஆனாலும் பாரமே அவனுக்குண்டு, நெஞ்சமே நீ அஞ்சாதே போ என்று அபிமுதாட்டி தாய் தந்தையரை சொன்னாங்களா. அந்த மாதிரி பிறந்தவனே கவி பாடக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? அவ்வைக்கு உண்டு. அதே போல இந்த இடத்துல நீங்க யார் மகன்? நான் வந்து எங்க அப்பா பிரம்மாவின் மகன். பிரம்ம மயனா? ஆமாங்க. என்ன, எங்க அப்பா நம்பி மயன். எங்க அம்மா கலைவாணி. எங்க அம்மா நங்கை மோகினி. அப்படியா? எங்க தாத்தா மகாவிஷ்ணு. எங்க தாத்தா உபேந்திர நம்பி. எங்க மாமா சிவபெருமான். எங்க மாமா கார்மேகம். எங்க மாமா ஆடியது அம்பலத்திலே, நாம் ஆடுவது உசலங்குளம் சம்பளத்திலே. அதுதான் உண்மை. அவன் ஆடியது தில்லையிலே, நம்ம ஆடுவது உசலங்குளம் எல்லையிலே. அவன் ஆடியது சிதம்பரம், நம்ம ஆடுவது சுகம்பரம். சுகம்பரம் உங்களை பேசும்போது சுகம்பரம் தான் இருக்கு. சரி தம்பி, எங்க உன்னை படிச்சது எங்க அப்பா தான்.
என்ன படிச்சது? எங்க அப்பா. அப்ப எங்க அப்பா எங்க அப்படி ஆட்டு சந்தைக்கு போயிட்டானா? அப்ப நீ என்ன சொல்ற? நல்லா பேசுறீங்க, நல்லா கை வாங்கினீங்க, நல்லா பாடுனீங்க, நல்லா அன்பளிப்பு வாங்கினீங்க. அப்புறம் என்னைய படிச்சது உங்க அப்பாண்டா? ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அட உண்மையா தாங்க. எங்க அப்பா எங்க அப்பானாலதான் நீங்களாம் பிறந்திருக்கீங்க. அதெல்லாம் பொய் சொல்லாதீங்க. எங்க அப்பா எங்க அம்மாவனால நான் பிறந்தேன். இருக்கட்டும். எதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமா? வெளியே உன்னது எங்க அப்பா, பாடுபட்டது உங்க அப்பா, ஊரறிய படைத்தவர் உங்க அப்பா, ஒருத்தருக்கு தெரியாம படைப்பவர் எங்க அப்பா. அப்ப கீழ இருந்து செய்யறது எங்க அப்பா, ஆமா. மேல இருந்து செய்யறது உங்க அப்பா, ஆமா. உங்க அப்பா விதை போட்டார்ல, ஆமா. ஒவ்வொரு இடங்கள்ல கணவனும் மனைவியும் திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு தவறு கிடைக்கலையா? தவறு கிடைக்கலன்னு இல்ல. இப்ப வள்ளுவர் வாசிக்கு குழந்தை இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? வள்ளுவரை பார்த்ததே இல்ல. வள்ளுவரை போய் அப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சிசுவுக்கு புண்ணியம் அந்த ஆத்மாவுக்கு கொடுத்து வைக்கல. அதுதான் காரணம். ரெண்டாவது ஊழ்வினைன்னு ஒண்ணு இருக்கும். ஆமாங்க. அந்த ஊழ்வினைனால சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் சொல்ல முடியுமாங்க? முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும். பிள்ளை வேணுங்கிறதுக்கு ஆண்டவன் பிள்ளை கொடுப்பதில்லை. சில குடும்பம் 15 பிள்ளை 16 பிள்ளை பெற்றுறாங்க. அதுக்கு என்ன பண்றது? சேதனமாவத்தியாரும் பொன்னமாவும் அடிச்சு தள்ளிருக்காங்களே. அந்த மாதிரிதான் ஊழ்வினையினுடைய அந்த தன்மையிலே எப்படி வருவது? வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை விதைப்பான், வச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும், உப்ப திண்டவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை கொள்ளணும். நம்ம நல்லது செஞ்சாத்தான் நம்ம சந்ததிகள் நல்லா. அதனாலதான் பிறந்த குழந்தையவே பிறந்த உடனே பேழையில வச்சு விட்டா மகாபாரதத்துல குந்தி தேவி. சூரிய பகவான் நினைச்சு ஒரு மந்திரத்தை சொன்னா, சூரியன் ஒளிக்கட்டை அவிழ்த்து விட்டார். அவிழ்த்து மேல பரிணாமம் படும் பொழுது கர்ணன் குழந்தையாக பெற்றார். ஊர்வலத்துக்கு தெரிஞ்சா நம்மள ரொம்ப அசிங்கமா போயிருமே, 12 வயசுல இப்படி ஒரு பிள்ளை பத்துட்டாலே அப்படின்னு ஊர்வலம் ஏசுமைங்கிறதுக்காக பிறந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம தோழி ஒருவனுக்குத்தான் தெரியும். ஆக கங்கை நதிக்கரையிலே பேழையில வச்சு அனுப்பிச்சு விட்டா. அந்த குழந்தை தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம தெய்வத்தினுடைய அருளும் இல்லாம உபாத்தியாருடைய சாபத்தினால எத்தனை இன்னல்களுக்கு ஆளாகி கர்ணன் அனாதை என்ற தன்மையை வந்தான் மகாபாரதத்திலே. மகாபாரதத்திலேயே தாய் இருந்தும் பெற்ற தாயை தாயின்னு சொல்ல முடியலையே கர்ணன். அப்ப இதெல்லாம் காரணம் என்ன? ஊழ்வினை. ஊழ்வினை. எல்லா தானமும் பண்ணாரு, அப்படி ஆனா ஒரு தானம் பண்ணலையே. அவன் மாதிரி கொடை உள்ள என்ன தானம் பண்ணல? அன்னதானம். பலே சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி எத்தனை தானம் பண்ணாலும் கிருஷ்ண பரமாத்மாவே அத்தனை தானங்களும் அடியேந்து பிச்சை கட்டு வாங்கினாரு கர்ணன். அப்ப எப்பேற்பட்ட கர்ணன், எப்பேற்பட்ட கொடையாளி, எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியவன். அதனாலதான் அவர் கர்ணன் செஞ்ச தர்மத்தையும் அதனால் வரக்கூடிய புண்ணியத்தையும் எனக்கு கொடுன்னு கேட்டார். அந்த வந்து இவன் தான் யாரு கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுப்பானே. இந்த வந்து கவச குண்டலத்தை கேட்ட பொழுது மனம் சுழிக்காம கவச குண்டலத்தை கரட்டி கொடுத்தவன் இல்லையா? அவன் சொல்றாரு, கவச குண்டலம் இருக்கு வரை கர்ணா உன்னை எவனாலும் கொள்ள முடியாது, மனதிலே வைத்துக்கொள், கொடுக்காதேன்னு சொல்றாருல சூரிய பகவான். கேட்டானா? கேட்கல. ஆனா கேட்டிருந்தா அவன் அழிந்திருக்க மாட்டான். ஆனா செஞ்ச தர்மம் யாரு எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும். இப்ப பொண்ணு கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், ரூபாய் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம். உடம்போடு ஒட்டி பிறந்த கவிதை முடத்தை எவனா வருவானா? கொடுக்க மாட்டாங்க. அதையும் தந்த ஒரு தெய்வீக தன்மையானவன் அல்லவா கர்ணன். அப்பேற்பட்ட அவன்கிட்ட மடியேந்தி பிச்சை கேட்டார். ஏன்னா உயிர் போக மாட்டேங்குது. அவன் செஞ்ச தர்மம் அவனை தடுக்கிறது. தர்மம் தலைகா. அவதான் கிருஷ்ணனே வந்து அந்தனரா வந்து அவன் தர்மத்தை வாங்கினாத்தான் அவன் உயிரை கொல்ல முடியும் நினைச்சு செஞ்ச தர்மத்தை தாரவாட்டு கேட்டார். அப்படி கேட்கும் பொழுது இதோ தந்தைன்னு வாங்கி கொடு, அப்படியே கொடுத்துட்டான்டா. கொடுத்த உடனே பாரு, கர்ணனுடைய குருதி ரத்தம் கையில பட்ட உடனேயே கிருஷ்ணனுக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சான். கர்ணா உனக்கு என்ன வேணும் கேள்றான். அப்பதான் கர்ணன் சொன்னா, எனக்கு கொடுத்துதான் பழக்கம், எடுத்து பழக்கம் இல்ல, வாங்கி பழக்கம் கிடையாது. அடுத்த பிறவின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா யாரு வந்து எதை கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாத அளவுக்கு எனக்கு இதே பெருமையை கொடுறா கிருஷ்ணா, அது போதும்.
அப்ப மகாபாரதத்துல கர்ணனை பிச்சை எடுத்தவர் பெருமாள். அதான் பிச்சை எடுத்தான் பெருமாள். அதை பிடிங்குமா அனுமான், அதை பிடிங்கிச்சா அனுமார்ந்த மாதிரி உலகத்துல ஆண்டவனுக்கும் அடிசருக்கும் யானைக்கும் அடி சறுக்கும். அந்த மாதிரி கடவுளுக்கே இன்னொரு வருதா இல்லையா? அதனால காந்தாரியை சமைச்சா கிருஷ்ணனை. எப்படி? ஏ கிருஷ்ணா, என் 100 பிள்ளைகளை கொண்டுட்டிய பாவி. ஏ கிருஷ்ணா, ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஒரு பிள்ளையாவது வச்சிருந்து விட்டு வச்சிருக்கலாமே. அதனால அந்த மாதிரி சப்போட்ட வாங்கம்மா. அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் ஆடி வருவாளா, பாடி வருவாளா? பாடியும் வருவாள். அவள் பாடிய பார்க்காதீர்கள். ஏன்? ஊதி பாடி. முடியாமா? நாரத மகாராஜ் பார்த்துக்கலாம். சுறுசுறுப்பா இருக்காருடா. ஏ தம்பி சண்முகராஜா, இவனை வச்சு என்ன பண்ற? தாவரம் பண்றேன். அவர் தள்ளுவாரு, நான் அது தன்னால ஆடு. இது என்ன பொழப்பா உங்களுக்கு? வேற வேலை. இதை வச்சு ஆவணம் பண்ற கத்தலட்டு கவலையா இருக்கு. தள்ளுறதுக்கு அவரு காசு கட்டலையா?